எல்லாருக்கும் வணக்கம். 2025 ஐபிஎல் ஆக்ஷன்ல நம்ம மும்பை இந்தியன்ஸ் உடைய கன்சர்ன் பத்தி பார்த்தோம். அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆர்சிபியை பத்தி. ஆர்சிபியோட ரிட்டென்ஷன் லிஸ்ட்ல 3 பேர் இருக்காங்க. விராட் கோலி, ராஜத் படிதர் மற்றும் யாஷ் தயால். இப்போ ஆர்சிபியோட ஃபுல் கோர் டீமை மறுபடியும் கொண்டு வந்தாகணும். எல்லா டிபார்ட்மெண்ட்லுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ ஆர்சிபியில் இருக்கிற சில முக்கியமான கன்சர்னான விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன தெரியுமா? விராட் கோலியோட ஓப்பனிங் பார்ட்னர், அதுவும் ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஓப்பனர் ஆர்சிபிக்கு தேவைப்படுது. போன 2024 ஐபிஎல்ல விராட் கோலி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. வழக்கம் போலவே எப்போதுமே நல்லா தான் விளையாடினாரு. ஆனா விராட் கோலி மேல சமீப காலங்களில் இருக்கிற ஒரு விமர்சனம் என்னன்னா, ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக ஒரு சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற விஷயம் இருக்கு. அதே மாதிரி அவருடைய ஸ்டாட்ஸ் எடுத்து பார்க்கும்போது கூட ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக அதிகமா அவுட் ஆயிடுறாரு. அப்படி பார்த்தா விராட் கோலிக்கு ஒரு ஓப்பனிங் பார்ட்னர் தேவைப்படணும். அந்த ஓப்பனிங் பார்ட்னர் ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக நல்லா கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும். ஆக்சுவலாக இந்த 2025 ஐபிஎல்ல ஆக்ஷன்ல நிறைய ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இதுல ஃபில் சால்ட், குவிண்டன் டிகாக், வில் ஜாக்ஸ் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் லெவல்ல இஷான் கிஷன் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஹை டிமாண்ட்ல தான் இருக்க போறாங்க, அதுல சந்தேகம் கிடையாது. இவங்கள யாராவது ஒருத்தவர் கூட ஆர்சிபி டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே பேஸ் பவுலிங்க்கு எதிராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க. ஆனா ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றத கேள்வியே. அங்கதான் இப்போ ஆர்சிபிக்கு மிகப்பெரிய கன்சர்னா இருக்கு. ஸோ விராட் கோலி ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடக்கூடியவர், ஒரு டைம்ல அக்ரெசிவா ஆடுவார். ஆனா விராட் கோலிக்கு ஆப்போசிட்டா ஸ்டார்டிங்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர் வேணும். ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஓப்பனர் தேவைப்படுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வகையில் டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ஆர்சிபி டார்கெட் பண்ணலாம். ஆனால் சிஎஸ்கேவும் ரச்சின் ரவீந்திரா அல்லது டெவான் கான்வே டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆர்டிஎம் ஆப்ஷனில் அந்த 2 பேருமே இருக்காங்க. இது இல்லாமல் சிஎஸ்கே டார்கெட் பண்ணலனாலும் கூட இந்த 2 பேருக்குமே மிகப்பெரிய லெவலில் டிமாண்ட் இருக்கும். ஸோ அதனால ஆர்சிபி இந்த ஆப்ஷனில் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். இந்த டிபார்ட்மெண்ட் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தை எடுத்துப்போம். அந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் ஹெவனாக தான் இருக்கும். யாரெல்லாம் பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஆடியன்ஸ்க்கே. அப்படி பார்த்தீங்கன்னா பெங்களூருடைய அந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் இந்த பவர் பிளே இன்னிங்ஸ் ஆடுவாங்கல்ல, அதுவே ஸ்டார்டிங்லேருந்து என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். அதில் ஆர்சிபியுடைய ஓப்பனர்ஸ் செம வெறித்தனமாக விளையாடணும். அப்படி பண்ணால் மட்டுமே அது ஆர்சிபிக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு ஓப்பனர் தேவைப்படுறாரு. அது ஓவர்சீஸோ இல்லை டொமஸ்டிக்கோ யாராக வேணா இருக்கட்டும். ஆனால் விராட் கோலிக்கு அந்த ஓப்பனிங் பார்ட்னராக ஸ்பின் பவுலிங்க்கு எதிராக நல்லா விளையாடக்கூடியவராக இருக்கணும். இதில் வர அடுத்த முக்கியமான கேள்வி, கேமரூன் கிரீன் இல்லாத நிலைமையில ஆர்சிபி எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்றதுதான். இப்போ கேமரூன் கிரீன் ஆக்ஷன்ல வருவாரா மாட்டாரான்னு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் இப்போ இன்ஜுரியில இருக்காரு, அந்த ரீஹாபிலேஷன்ல தான் இருக்காரு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவர் மேட்ச் ஃபிட் ஆக முடியும். இன்னும் கன்ஃபார்மா அஃபிஷியலா தெரியல அவர் வந்து உள்ள வருவாரா மாட்டாரான்னு. ஸோ ஒருவேளை அவர் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்சிபிக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆர்டிஎம் ஆப்ஷன்ல கேமரூன் கிரீன் இருக்காரு. ஆனா கேமரூன் கிரீன் இல்லைன்னா ஆர்சிபி எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க? அவர் இல்லாத நிலைமையில அது ஆர்சிபிக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா போன 2024 ஐபிஎல்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே கேமரூன் கிரீன் நல்லா ஆர்சிபிக்கு விளையாடினாரு, பல பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாரு. இவருடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஓப்பனிங் ஸ்பெல் கூட போடக்கூடியவர், மிடில் ஓவர்ஸ்லையும் நல்லா கட்டுப்படுத்துவார், டெத் ஓவர் கூட போடுவார். அப்படியே பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபினிஷர் ரோலையும் இருப்பார், மிடில் ஆர்டர்லையும் வருவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்லாட்டில் பிளேயர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் இல்லாமல் இந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்டில் கரெக்டாக ஃபிட் ஆகிறாரு கேமரூன் கிரீன். ஸோ இந்த ஸ்லாட்டுக்கு எல்லா டீம்ஸுமே போட்டி போடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் நிறைய பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓவர்சீஸ் லிஸ்ட்டில். இதில் சாம் கரன், மார்க்கோ ஜான்சன், ரொமேரோ ஷெப்பர்ட்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த பிளேயர்ஸ்க்குலாம் நல்ல டிமாண்ட் இருக்க போகுது. இதில் ஆர்சிபி எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். இதில் முக்கியமான விஷயம், பென் ஸ்டோக்ஸ் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் இல்லை. ஸோ பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு ஏற்ற மாதிரி ஆர்சிபிக்கு ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் தேவைப்படுறாரு. மிடில் ஆர்டரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அதே மாதிரி பேட்டிங்லேயும் ஒரு ஃபினிஷர் ரோல் மாதிரி வேணும். ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்ற கேள்வி இருக்கு. அது டொமஸ்டிக் லெவலில் எடுப்பாங்களா இல்லை ஓவர்சீஸ் ஸ்லாட்டில் எடுப்பாங்களான்னு பார்ப்போம். இதுல வர அடுத்த மிகப்பெரிய கேள்வி, சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு ஏற்ற மாதிரி ஆர்சிபியுடைய பவுலிங் அட்டாக் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ ஆர்சிபி ஒரே ஒரு பவுலரை மட்டும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்ல யாஷ் தயால் உள்ள வந்திருக்காரு. சிராஜை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சிராஜ் ஆர்டிஎம் ஆப்ஷன்ல இருப்பாரா இல்லையா நமக்கு தெரியல. அப்போ அந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போது நமக்கு தெரியல. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சிபியுடைய கோர் பவுலிங் யூனிட் ஃபுல்லாவே கரெக்டாக கட்டமைக்கணும்.
இப்போ மற்ற டீம்ஸோடைய ரிட்டன்ஷன் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், மும்பை இந்தியன்ஸ், கேகேஆர் இவங்கெல்லாம் தங்களுடைய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எல்லாம் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அதனால இந்த கோர் டீம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஆர்சிபி டோட்டலாக மாற்றிட்டாங்க. அதனால எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்க கட்டமைக்கணும். அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஏன்னா பவுலிங்காலே நிறைய மேட்சஸ்ல ஆர்சிபி தோத்துருக்காங்க. ஸோ அது போன ஐபிஎல் வரைக்குமே நடந்திருக்கு. ஸோ இந்த ஐபிஎல் அது நடக்கக்கூடாதுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் யூனிட்டை ஆர்சிபி கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 2025 ஐபிஎல்ல ஆர்சிபி சம்பந்தமான சில முக்கியமான கன்சர்ன்ஸாக இருக்கு. இதுல எந்தெந்த ஸ்லாட்ல யாரெல்லாம் வரப்போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஆர்சிபி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டு போயிருந்தா கூட நீங்க அதை மென்ஷன் பண்ணுங்க. இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.